1837 2026 வரைக்கும் தமிழ்நாடு போலீஸும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனையும் எந்த அளவு அப்கிரேட் ஆகிருக்கான்னு பார்க்க போகலாமா? ஹாய் மகா, லாஸ்ட் 95 இயர்ஸாக தமிழ்நாடு போலீஸ் எந்த அளவு அப்கிரேட் ஆகிருக்காங்க, தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனை எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, போலீஸ் டெக்னாலஜி எந்த அளவு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னா இந்த ஒரு பிளேஸ் தான். அதான் தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் நம்ம சென்னையில் இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 10 ருபீஸு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரொஃபஷனல் கேமரா கொண்டு போனால் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஸ்குவாட் சேர் இருக்குது, சின்னதாக ஒரு ஜெயில் செட்டப் இருக்குது. இங்கே அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னா அது எக்ஸ்ட்ரா காசு. ஸ்குவாட் சேருக்கு பார்த்திங்கன்னா 10 ருபீஸும், அந்த ஜெயிலுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஓல்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா போலீஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, அக்யூஸ்ட் எந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு உள்ளது ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா இந்த ஜெயில் சொன்னேன்ல ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாலில் ப்ரிசன் எப்படி இருக்குன்ட்டு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸில் இது வரைக்கும் இருந்த டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. பாம் டிடெக்ட் எக்யூப்மெண்ட்ஸும் பாம் எல்லாம் எந்த மாதிரி வச்சு மறைச்சு கொண்டு வராங்கன்ட்டு ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேக் கரன்சி எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் ஃபேக் கரன்சி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஃபேக் கரன்சி ரெடி பண்ணுற மிஷினுமே அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டோட ஓல்டு ட்ரெஷர் 20 மில்லியன் வருஷம் பழமையான ஓல்டு ட்ரெஷர்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஓல்டு பழங்காலத்து கலைச்சிற்பங்கள், அது 20 மில்லியன் வருஷம் பழமையான மரமாக இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வாக்கி டாக்கி. அதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா டூப்ளிகேட் கமிஷனர் ஆஃபீஸாக பார்க்கலாம். கமிஷனர் ஆஃபீஸ் உள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அங்கே இதை பார்க்கலாம். இங்கே முதல்ல ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணலை. இங்கெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா போகிற என்ட்ரன்ஸ்லேயே தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு உமன் சப் இன்ஸ்பெக்டர் இவங்க தான். இவங்க நேம் உஷார் சப் இன்ஸ்பெக்டர் ஆனாங்கன்னா 1973 தான். ஃப்ளோரில் போனீங்க அப்படின்னா ஸ்குவாட்ஸ்னால் வால், அதுவும் தமிழ்நாடு போலீஸ் யூஸ் பண்ணுற கன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ரூமில் வெளியே வந்தீங்க அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்து ரூமில் போனீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் யூஸ் பண்ணுற ஃபோட்டோகிராஃபி டூல்ஸும், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் டூல்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதை இதான் நான் சொன்ன ஸ்குவாட் சேர். இந்த ஸ்குவாட் சேருக்கு தான் என்ட்ரன்ஸில் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸோட உங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னால் அது இதுதான்.